ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு FPS கேமர். M10 இந்த கன்னை பார்த்தீங்கன்னா நான் வந்து லக்கி ராயல் எடுத்தேன். இந்த கன்னை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 டைமண்ட் கொடுத்து நான் எடுத்தேன். ஷாக் ஆகிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான டைமண்ட் கொடுத்து நான் அந்த கன்னை எடுத்தேன். நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெக்கார்டர் ஆன் பண்ணாதே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு அதை காமிக்க முடியல. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி, ஓகே, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போவோம். நம்ம இப்போ ட்ரைனிங் ரூமில் போய் எந்த மாதிரி இந்த கன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இங்கே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கன் என்னை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி இருக்குது. ஷார்ட் ரேஞ்சுக்கு இந்த கன்று அல்டிமேட்டாக இருக்குது. லாங் ரேஞ்சுக்கு அவ்வளோ செட் ஆகாது. ஷார்ட் கன் எப்பவுமே லாங் ரேஞ்சுக்கு செட் ஆகாது. ஆனால் ஷார்ட் ரேஞ்சுக்கு இந்த கன்று வேறு மாதிரி செம்மையாக இருக்குது. அது சொல்ல வார்த்தை இல்லை, செம்மையாக இருக்குது. நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா லைவ் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த கன்னை பற்றி. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக்கை போட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வேலை சந்திப்போம். பாய்.